தியானமாக கையாளுகிறது. முஸ்லிம் சமூகம் ஒன்றும் கோலை அல்ல என்பதை இங்கே அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அதிகாரிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இழப்புகளையும், ஒவ்வொரு நெருக்கடிகளையும், ஒவ்வொரு இழப்புகளையும் நெருக்கடிகளையும் அது கண்டும் காணாமல் அல்ல, கண்டுகொண்டுதான் இருக்கிறது. எனவே சொல்கின்றோம், பாபரி வள்ளியை நாங்கள் விட்டு கொடுக்க, அஜ்மீர் தர்காவாக இருக்கட்டும், ஞானவாபி மஸ்ஜிதாக இருக்கட்டும், ஷாஹி ஜும்மா ஈத்கா மஸ்ஜிதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சிக்கந்தர் தர்காவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதனையும் விட்டு கொடுக்க மாட்டோம். பாபரி வள்ளி இடத்துல ராமர் கோயில் கட்டப்பட்டு விட்டது, பூஜை புரஸ்காரங்கள் எல்லாம் அங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டும் எப்படி பாபரியை எடுக்க முடியும் என்ற கேள்வி வரலாறு தெரியாதவர்கள் எழுப்பலாம், வரலாற்றை படிக்காதவர்கள் முன்வைக்கலாம். ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் கோஷங்களில், இன்றைய கோஷங்களில் வந்தது போல பாபரி வள்ளி அதே இடத்தில் ஒரு நாள் எழுப்பப்படும். அங்கே கம்பீரமான குரலில, உரத்த குரலில வாங்கொலி ஒழிக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்தியா அது நாளையோடு முடிந்து போகக்கூடிய நாடு அல்ல. உலகம் இருக்கின்ற வரையிலும் இந்த நாடும், இந்த தேசமும், இந்த தேசத்தின் மக்களும் இருப்பார்கள். அதுவரையிலும் எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும். இந்த அக்கிரமங்களுக்கு எதிராக, அராஜகங்களுக்கு எதிராக, அநியாயக்காரர்களுக்கு எதிராக. அந்த ஒரு மகத்தான பாடத்தை, வரலாற்றை உலகில் எங்களுக்கு பல்வேறு நம்பிக்கைகளை உலக வரலாறு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே பாபரியை நாங்கள் விட மாட்டோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதன் வரலாற்றை சொல்லிக் கொடுப்போம். எங்கள் சந்ததிகளுக்கு அதன் கோர நிகழ்வுகளையும் சொல்லிக் கொடுப்போம். ஒருபோதும் அதை நாங்கள் விட்டுக் கொடுக்க தயங்க மாட்டோம் என்பதற்கான சான்றுதான் இங்கே கடுமையான வெயிலிலும் வெப்பத்திலும் தாய்மார்கள் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த காட்சி, அரசியலமைப்பினுடைய முகப்புறையை இங்கே இந்த சமூகத்தில், இந்த ஊடகத்திற்கு முன்னால் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகள் என்பதை உலகம் மறந்துவிடக்கூடாது. இந்த நாடும், இந்த நாட்டு மக்களும் மறந்துவிடக்கூடாது.